ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சேனலில் நாட்டுக்கோழி வளர்ப்பு, காக்டெயில் வளர்ப்பு, ஃபின்சஸ் வளர்ப்பு இது போன்ற வீடியோக்கள் நிறையா போடுறோம். இப்போ சமீப காலமாக மீன் வளர்ப்பை பற்றி நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக போலார் பேரட் ஃபிஷ்ஷை பற்றி நம்ம நிறையா தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னவென்றால், ஒரு போலார் பேரட் ஃபிஷ்ஷை மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு போலார் பேரட் ஃபிஷ் ஸ்மால் சைஸில் இருக்கும்போது அதனுடைய மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது செமி அடல்ட்டுக்கு கீழே, அதாவது ரொம்ப குட்டி சைஸில் 1 இன்ச்சுக்கு ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா அதில் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சு, செமி அடல்ட் சைஸில் இருக்குது அப்படின்ற ரேஞ்ச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மேல் ஃபீமேல் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. இப்போ ஒரு மேல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சராசரியாக ஃபீமேலை விட மேல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனுடைய உடல் பகுதியை பார்த்தா தெரியும், அதனுடைய தலை அமைப்பை பார்த்தா தெரியும், கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த ஃபீமேலுக்கு தலையில் ஃப்ளவர் ஹார்ன் ஃபிஷ்ஷில் தலைக்கு எப்படி ஹம்ப் இருக்குமோ அது மாதிரி ஒரு குட்டி ஹம்ப் இந்த போலார் பேரட் ஃபிஷ்ஷுக்கு வரும். அதாவது நல்ல ஒரு அடல்ட் சைஸில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சின்ன சைஸ் ஃபிஷ்ஷாக இருக்குன்னா, செமி அடல்ட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மேல் ஃபிஷ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதனுடைய ரெக்கை பகுதியை பார்க்கணும். ரெக்கை பகுதி அந்த வால் பகுதி கொஞ்சம் நீளமாக போய் முடியக்கூடியது. அதே மாதிரி வால் எட்ஜில் லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடோவோட முடிகிறது. உடம்பு சுத்தமாக ப்ளைனாக இருக்கும், அதாவது சிமெண்ட் கலர்லேயே இருக்கும். அந்த மாதிரி ப்ளைனாக இருந்துச்சுன்னா அது மேலாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ப்ளைனாக இருக்கிறது மேலாக இருக்கும். ஃபீமேல் அப்படியே ஆப்போசிட். ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனுடைய வயிற்று பகுதியில் எக்கு லோட் ஆகிருச்சுன்னா அது எப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலரில் தெரியும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய முட்டை நமக்கு வெளியவே தெரியும், ஆரஞ்சு கலரில் கோடாக தெரியும். அப்போ வயிறு ஃபுல்லாக முட்டை இருக்குது அப்படின்றத ஃபீமேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபீமேல் மேலே விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும். அதே மாதிரி அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுல ஃபீமேல் கலர் சேஞ்ச் ஆகும். வயிற்றில் எக்கு இருக்கும்போது ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். எக்கு இல்லாத நேரத்தில் நார்மலான கலருக்கு மாறும். கோவமாக இருக்கிற நேரத்தில் டார்க் ப்ளூ கலர் கோடு அதில் மேலே விழுகும். இந்த மாதிரி ஒரு 2-3 சிம்டம்ஸ் இந்த ஃபீமேலுக்கு துண்டாக தெரியும். அதை வச்சு நம்ம ஃபீமேலை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் நண்பர்களே. ஒரு போலார் பேரட் ஃபிஷ்ஷை இந்த மாதிரி தான் நம்ம ஒரு மேலு ஒரு ஃபீமேல்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது நண்பர்களே. நம்ம ஒரு ப்ரீடிங்காக வளர்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு போலார் பேரட் ஃபிஷ்ஷை ஒரு மேல் ஃபீமேல் மட்டும் தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணாமல் மொத்தமாக நீங்கள் ஒரு 6 அல்லது 8 அல்லது 10 போலார் பேரட்டு குட்டி குட்டி சைஸில் வாங்கி நீங்கள் ஒரு டேங்கில் விடும்போது அருமையான மேலும் ஒரு ஃபீமேலும் செட் ஆகி அதிலிருந்து ஏகப்பட்ட குஞ்சுகளை நம்ம இறக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது. கடையில் போய் ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் கொண்டு போட்டிங்கன்னா சரியாக மேலும் ஃபீமேலும் செட் ஆகாத நண்பர்கள். அதனால் ஒரு மேலே ஃபீமேலை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் இதுதான், ரொம்ப சின்ன விஷயம். இதை வச்சே ஒரு போலார் பேரட் ஃபிஷ்ஷில் மேல் ஃபீமேல் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நண்பர்களே. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் யாஸ் மேக்கிங்.